பாக்குறீங்களா? வால் டிப் மாதிரி இல்லையே, ஏற்கனவே தையல் விட்டது மாதிரி இருக்கு. ஐயா அது வால் டிப் இல்லைங்க, டியூப்லெஸ். டியூப்லெஸ்ஸா? எங்கேயே பெரிய தகரத்துல விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி ரொம்ப டைலாக் பேச வேணா, அந்த மயிர் சைக்கிள் எதுக்கு கொண்டு வந்த? போடா. அதான் போலாட்டே வைவேன். அவ்வளவுதான். அவர் இப்போ 2000 ரூபாய்க்கு நடிச்சிருக்காரு, இன்னும் ஒரு 2000 ரூபா இருக்கு. டக்குனு மாடி பக்காச்சபடி லக்காடி, நான் பரம்பரையா பப்பு நடி கொக்காடி. மாமா நல்லா தானே செய்யறாரு, நீங்க ஏன் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க? இடம் கொடுத்தா தான் அப்படி சொல்லிட்டு உங்களை செய்வாரு. எப்படி எல்லாமே செய்வாரு, நானும் செய்வேன். ஏ எப்படி செய்வேனா? வாய்ப்பு கொடுத்தா தான் செய்ய முடியும். எதுக்கு இது எதுக்கு எமோஷன் ஆகி கோவப்படுறேன்? அந்த பொம்பளை மாட்டின்னு சொன்னாலா? இப்படித்தான் உன் நடிப்புல மண்ணு விழுகு. அப்ப அமையுமா? அமையுமா? என்ன கேக்குற? மாமா மாமாதான். அதான் நான் உன்னை மாமாவில பார்க்க சொல்றேன். அமைச்சு விடு மாமா. ஏற்கனவே உனக்கு மூத்த வாத்தியார் யாரு? எஸ்காரக்கூடிய ஆனந்த். அவர் மாமாதே. அவர் பார்த்துட்டே இப்ப கருவூர்ல படுத்து கிடக்கேன். ஐயோ ஐயோ கோட்டச்சாமி ஆறுமுகன் சாகலப்பு, உன் தொண்டருவத்துல வந்துட்டாரே பெரியப்பு, உன் தொண்டை நீ அங்க வாடா. என்ன செய்ய? எனக்கு தொண்டை அப்படி இருக்கு. அந்த பிள்ளைக்கு அடி என்னங்கிற? அடி என்னங்கிற? தங்க தங்க அடிய வாடி. மாமா இருங்க மாமா, சித்ரா ஓட்டு கம்பெனில இருந்து ஆள் வந்திருக்காங்க. அவர் தான் சித்ரா ஓட்டு கம்பெனி 2ஆம் தரத்து மயன். ஓ அப்பா பிஸ்கட் வச்சிருக்கீங்க, சாப்பிட்டு காலைல பள்ளிக்கூடம் போகணும். போங்க அம்மாட்ட போய் படுங்க, வரேன். ஏங்க இது யாரு? இது யாரு? அதே வயக்காட்டு சின்னத்தவளை. எதுக்கு வர்றேன்னே தெரியலடி, எனக்கே தெரியல. பேசுவாங்களா? பேச மாட்டேன். ஏன்? வாயில இது. ஏங்க அவரோட வாய்ஸை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆமா ஆசையா இருக்கு. பாலசுப்ரமணியே ஒரு தடவை. ஆமா போட முண்டை. அது என்ன மாமா கலட்டிக்கிட்டே போறையில தகத்துறது மாதிரி ஒரு போடு போடுங்க மாமா. மாடி மேல மாடி வச்சு மாறளவு சன்னல் வச்சு, மாடி மேல மாடி வச்சு மாறளவு சன்னல் வச்சு, சன்னல் வச்சு அடி எட்டி எட்டி பார்த்த நடி, எனக்கு பொண்டாட்டி நீதான் நடி, என்ன போகாதாடி போகிலாதான் கூட வாடி. பாட்டு தெரியாட்ட கூட ஊமையாடு அவங்க அடிப்பாங்க, அதுக்காக என்னைய உசுரோட வண்ணாத. இந்த பாட்டு இப்படியாடா இருக்கு. அடி மாடி மேல அடி மாடி வச்சு, அடி மாடி வச்சு, அடி மாறளவு சன்னல் வச்சு, அடி மாடி மேல. இருங்க ஆளு வர்றாங்க. என்ன என்னடா நினைச்சு என்ன அந்த இதவே காணாங்கனுக்குள்ள இன்னைக்கு வாமடா அடப்பு ஆனா முண்டைக்கு மாலை கண்ணு அவன் நீ நினைச்சு என்னைய உறிஞ்சான். ஆனா உன்னைய உறிஞ்சிருந்தேன் கூட்டம் இங்க ஏறி அதுக்கு தேன் மாணவன்ற வாத்தியார தெரியாம செஞ்சுட்டோம்னு மாட்டினேன் பாரு. இந்த புத்தி முதலே இருக்கணும். ஏத்தி விடு மாமா. இல்லையா மாமா நான் ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்க? என்னப்பு மருமேனே அதுக்குள்ள என்ன கட்லா மீன் வளர்க்குறீங்களா? கட்லா இல்ல, அது நகர தண்ணி தண்ணி கருத்துருச்சு புள்ள தவளை சத்தம் கட்டுருச்சு ஊரும் உறங்கிருச்சு அதுக்கே இடம் கிடைச்சிருச்சு.
போச்சு. ஆமா, இந்திய ராணுவத்துல துப்பாக்கி சூட வர்றாரு. அம்மா சொல்லு. அப்பா அப்பா சொல்லு. சொல்றதுலாம் கேக்குதுப்பா. அம்மாவோட பால் குடி. போய் உள்ள போய் சூம்பு. கொடர பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா? என்ன ஓய மலையில் மொத்த நக்கவா நடத்து போற? வா ஒட்டி வா. கட்டி பிடிப்புன்னு சொல்லி தானடி காலையில உனக்கு மானாமதுல 2 உளுந்தோட வாங்கி தந்து. அண்ணா என்னண்ணா என்ன என்னவோ கேக்குறா. இல்ல என்ன புள்ள கூட்டு வந்திருக்க? இல்ல நீ சரியில்லைண்ணா. என்னண்ணா? உனக்கு புரியலண்ணா? என்னண்ணா கேட்கலண்ணா? புரியல. புரியலண்ணா. என்ன அந்த புள்ள என்னண்ணா விலை மூங்கிலி ஊரணி கிராமத்திலே திறப்பதை நினைத்து நாம் பெருமிதம் கொள்கிறோம். ஏன்னா முந்திரி பழம் என்பது நாவுக்கு சற்று கவ்வுனாலும் பருப்புகள் நல்ல ஆண்மைத்தன்மை உண்டாகும். நமக்காக இந்த பகுதியிலே முந்திரி விதைத்து விட்டு இன்னைக்கு மாண்டு விட்டார் பூச்சி ஐயா. அவருடைய சிலையை மூங்கில் ஊரணி கிராமத்தார் சார்பாக திறக்கிறேன். கைதட்டுங்க எல்லாரும். இந்த சிலை நான் அமெரிக்காவிலிருந்து செய்வதற்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி செலவழித்தேன். ஆமாம், கொண்டு வர முடியவில்லை, அவ்வளவு துப்பாக்கி சூடுகள். ஆனால் இது என்ன செஞ்சா ஏழை, அது என்ன ஊறுகாயா? இந்த சிலை நான் சொல்வதெல்லாம் செய். இடது பட்டனை அமுக்கினால் உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லும். வணக்கம்ன்றது இப்படி. கொஞ்சம் சென்சார் பிரச்சனை, பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் போட முடியாது. நம்மகிட்ட பின்னு இருக்குல்ல தம்பி, நீங்க போய் நக்குங்க. ஆனந்த் சார்ஜ் இப்போ 2 பட்டனை அமுக்கினால் ஆனந்தே இந்த சிலை பாயும். அடிச்சு சாங்க எனக்கு என்ன. இன்னொரு பட்டனை அமுக்குவேன், கோயிலாவை மோப்பம் பிடிக்கும். எங்க பட்டனை காண வச்சு சுவிட்ச் அங்கேயே வச்சிருக்கீங்க. கமிக்கியர்னா இங்க வா. ஒரு மசரும் காதும் கேட்க மாட்டேங்குது, மயிரும் கேட்க. நமக்கு பொன்னாட ஒருத்தனை மூங்கில் ஊரணி கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கெல்லாம் இந்த கிளம்பிட்டார்ல மரியாதை நிமித்தமாக ஆமா, இந்த தொகுதியில எம்எல்ஏக்கு நிக்க போறாரு. வந்த நாடக நடிகர் அனைவரையுமே ஆமா, வரவேற்கும் விதமாக பொன்னாடை ஓர்த்தி புகழ ஆரம்பிச்சுட்டிய. அப்போ ஒழுங்கா உங்க தொண்டை மயிரில் பாசங்க. இப்போ இதுல மிமிக்ரி மயிர் வேற. அன்பு சார்ந்த மறக்க முடியாது ஆமா, ஒரு ஊராம். டெய்லி சாயந்தரம் காலையில் இங்கே தானே டீ சாப்பிட வருவாரு. மூங்கில் ஊரணி. மூங்கில் ஊரணி என்றாலே அது எத்தனை பெருமைக்குரிய ஒரு ஊர். இதுக்கு ஏன் மூங்கில் ஊரணி வந்துச்சு? எதற்காக மூங்கில் ஊரணி என்று வந்தது என்றால், ஆரம்ப காலத்திலே 1908 சில்ற தொலைஞ்சாங்க, அடிச்சுட்டு சாகட்டு விடு. கிமு 800 சில்லறையில் தம்பி, நீ சந்தக்கடையை தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ராமநாட்டில இருந்து ஒரு அதிபர் வந்திருந்தார். அந்த அதிபர் பேர் மோத்திரிங்கிறா ரீசு. வந்த இடவட்ட வயலுக்கு நீச்சல் தெரியல. நீச்சல் தெரியாம ஊர்னிக்குள்ள போய் குளிக்க போயிருந்திருக்கேன். உள்ள முங்கிட்டேன். முங்கி அப்படியே செத்து போனேன். அதுக்காண்டி மூங்கில் ஊரணி